வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு வேதேஸ் எக்ஸ்பி. நாம இன்னைக்கு பயன்படுத்துற பிளாஸ்டிக் குப்பை பூமியை அழிச்சுக்கிட்டு இருக்குன்னு கவலைப்படுறோம். ஆனா அதை விட டேஞ்சரஸான விஷயத்த பூமிக்கு அடியில புதைச்சு வைக்க முயற்சிகள் நடக்குது. அதுதான் அணுக்கழிவுகள், நியூக்ளியர் வேஸ்ட். இப்படி புதைக்கப்படுற அணுக்கழிவுகள் எவ்வளவு வருஷம் வீரியமா இருக்கும்? எதிர்காலத்துல ஒரு 10,000 வருடங்கள் கழிச்சு வரப்போற மக்கள் புதைக்கப்பட்ட அணுக்கழிவுகளை தோண்டி பார்த்தா என்ன நடக்கும்? அதுல இருந்து வர்ற கதிர்வீச்சு சில மணி நேரத்திலேயே மனித உடலை கடுமையா பாதிக்கும். அப்போ அதை தப்பி தவறி கூட அவங்க தொடக்கூடாது. அதுக்கு விஞ்ஞானிகள் என்ன ஐடியா வச்சிருக்காங்க? சிலது அறிவியல் பூர்வமா இருக்கு, சிலது பைத்தியக்காரத்தனமா. ஆனா அப்படி பண்றதை தவிர வேற வழி இல்ல அப்படிங்கிற அளவுக்கு இருக்கு. எல்லா நுணுக்கமான தகவல்களையும் தெரிஞ்சுக்க வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இது போன்ற அறிவியல் மர்மங்களை தெரிஞ்சுக்க நம்ம வேதேஸ் எக்ஸ்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 1950க்கு அப்புறம் உலகம் முழுக்க அணுமின் நிலையங்கள் பெருக ஆரம்பிச்சது. நிலக்கரி இல்லாம, கரும்புகை இல்லாம இது ஒரு நல்ல முறையா தெரிஞ்சது. ஆனா அணு உலையில யுரேனியத்தை பயன்படுத்தி மின்சாரம் தயாரிச்சதுக்கு அப்புறம் மிஞ்சிற அந்த கழிவுகள் இருக்கு பாருங்க, அதுதான் உலகத்திலேயே மிக ஆபத்தான கழிவுகள்ல ஒண்ணு. அதுல இருந்து வர்ற கதிர்வீச்சு, அதாவது ரேடியேஷன், மனுஷ பக்கத்துல போனா சில மணி நேரத்திலேயே கடுமையான உடல் பாதிப்புகள் ஏற்படும். சரி, இந்த வேஸ்டேஜ் எல்லாம் என்ன பண்ணலாம்? கடல்ல கொட்டலாமா? கொட்டுனாங்க. ஆனா கடல் வாழ் உயிரினங்கள் அழிய ஆரம்பிச்சது. விண்வெளிக்கு அனுப்பலாமா? ராக்கெட் விண்வெளி பாதையில போயிட்டு இருக்கிறப்ப வெடிச்சா மொத்த உலகமும் கதிர்வீச்சால நரகமாயிடும். அதனாலதான் விஞ்ஞானிகள் ஒரு முடிவுக்கு வந்தாங்க. இதை நம்ம பூமிக்கு மேல வைக்க கூடாது, பூமிக்கு அடியில ஆழமா புதைச்சிடணும். பின்லாந்து நாட்டுல ஆன்கலோ அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான பாதாள அறையை கட்டி முடிச்சிருக்காங்க. ஆன்கலோ அப்படின்னா பினிஷ் மொழியில குகை அல்லது குழி அப்படின்னு அர்த்தம். 450 மீட்டர், அதாவது ஒரு 150 மாடி கட்டிடம். எவ்வளவு உயரமோ அவ்வளவு ஆழத்துல பாறைகளை குடைஞ்சு ஒரு பிரம்மாண்டமான குகையை உருவாக்கி இருக்காங்க. அணுக்கழிவுகளை செம்பு, அதாவது காப்பர் பெட்டிகள்ல வச்சு அதை சுத்தி பென்டனைட் களிமண் போட்டு மூடி அதை அந்த சுரங்கத்துக்குள்ள வச்சு கடைசி அந்த சுரங்கத்தையே கான்கிரீட் ஊத்தி நிரப்பிடுவாங்க. 2024-25 காலகட்டத்துல பின்லாந்து அரசு சோதனை ஓட்டம் செஞ்சாங்க. அதாவது நிஜமான அணுக்கழிவுகளை பயன்படுத்தாம வெறும் டம்மி பெட்டிகளை வச்சு ரோபோக்கள் எப்படி செயல்படுது அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. உண்மையான அணுக்கழிவுகளை உள்ளே தள்ளி புதைக்க போற அந்த வரலாற்று சிறப்புமிக்க வேலை 2025-26 வாக்குல, அதாவது இந்த வருடத்துல ஆரம்பிக்க போகுது. பின்லாந்துக்கு அடுத்தபடியா பூமிக்கடியில அணுக்கழிவுகளை புதைக்க சில நாடுகள் முடிவெடுத்திருக்காங்க. அமெரிக்கா, ஸ்வீடன், கனடா, பிரான்ஸ், சுவிட்சர்லாந்து. ஆனா ஏன் ஊர்ல அணுக்கழிவுகளை புதைக்க வராது அப்படின்னு மக்கள் போராட்டம் பண்றாங்க. இப்ப சரியான பாதாள அறையை கட்டி முடிக்கிற வரைக்கும் இந்த நாடுகள் தங்களோட கழிவுகளை அந்தந்த அணுமின் நிலையங்களிலேயே சேமிச்சிட்டு வர்றாங்க. எப்படி இருந்தாலும் இன்னும் சில வருடங்கள்ல பாதாள அறை கட்டி முடிச்சு அதுல அணுக்கழிவுகளை புதைச்சி வைக்கும் வேலை நடக்கும். இப்படி புதைச்சி வைக்கிற அணுக்கழிவுகள் எல்லாம் 1 லட்சம் வருஷத்துக்கு அழியாம இருக்கும் அப்படின்னு கணக்கு போட்டிருக்காங்க. எப்படியும் ஒரு 10-15 வருஷத்துக்குள்ள இது நடந்துடும். ஆனா விஞ்ஞானிகளோட அடுத்த கவலை என்ன தெரியுமா? ஒரு 10,000 வருடங்களுக்கு பின்பு வரப்போற எதிர்கால மனிதர்கள் இதை தோண்டி பார்த்தா என்ன பண்றது? எதிர்கால மனிதர்களுக்கு இது டேஞ்சரஸ் அப்படின்னு எப்படி புரிய வைக்கிறது அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய கேள்வியா நிக்குது. நாம இப்ப இத பத்தி எழுதி வச்சா எதிர்கால மனிதர்கள் படிச்சு தெரிஞ்சுக்க போறாங்க அப்படின்னு நமக்கு சிம்பிளா தோணலாம். ஆனா விஞ்ஞானிகளோட மூளை இப்படி யோசிக்காது. அவங்க லிங்குவிஸ்டிக் கேப் பத்தி யோசிக்கிறாங்க. 10,000 வருஷம் கழிச்சு வர்ற மனுஷங்களுக்கு நம்ம பேசுற தமிழ் தெரியாது, ஹிந்தி தெரியாது, இங்கிலீஷும் தெரியாது. நாம ஒரு மண்டையோட சிம்பல் வரைஞ்சி அபாயம் அப்படின்னு எழுதி வைக்கிறோமே, அது கூட அவங்களுக்கு புரிஞ்சுக்க கஷ்டமா இருக்கலாம். இன்னைக்கு இருக்கிற ஜென்சி, மில்லினியல்ஸ் கிட்ஸ், இவங்க பேசிக்கிற பல வார்த்தைகள் நமக்கு புரியறது இல்ல. நாம ரொம்ப தான் பிகிவ் பண்றோம் அப்படின்னு சொன்னா இவங்க கோஸ்டிங் அப்படிங்கிறாங்க. கலாய்க்கிறதுன்னு சொன்னா ரோஸ்டிங் அப்படிங்கிறாங்க. இதுக்கு பேரு தான் லிங்குவிஸ்டிக் கேப், அதாவது மொழியியல் இடைவெளி. அப்ப எதிர்காலத்துல இப்ப புரியுற பாஷையில ஒரு இடத்துல இது அபாயம் அப்படின்னு எழுதி வச்சா எதிர்காலத்துல வர்றவங்களுக்கு அது எப்படி அபாயம் அப்படின்னு புரியும் அப்படிங்கிறது தான் விஞ்ஞானிகள் கிட்ட இருக்கிற மிகப்பெரிய கேள்வி. அப்போ விஞ்ஞானிகள் அதுக்கு சில சொல்யூஷன்கள் கொடுக்கறாங்க. முதல்ல அவங்க யோசிச்சது அட்டாமிக் பிரீஸ்ட்ஹுட். இது நம்ம ஆதி மனிதர்கள் பயன்படுத்தி வந்த ஒரு மெத்தட். கதைகள் மூலமா அடுத்த தலைமுறைக்கு கடத்துறது. இந்த அணுக்கழிவுகள் இருக்கிற இடம் ரொம்ப ஆபத்தானது, அங்க போனா நோய் தொற்று வரும், அங்க பெரிய பேய் பிசாசு மாதிரியான நெகட்டிவ் எனர்ஜி இருக்கு அப்படின்னு கதைகளை உருவாக்கி தலைமுறையா சொல்ல வைக்கணும். இரண்டாவதா ஒரு ஐடியா, க்ளோவிங் கேட்ஸ், மின்னும் பூனைகள். பூனைகளோட டிஎன்ஏவை மாத்தி ரேடியேஷன் இருக்கிற இடத்துல அந்த பூனைகள் போனா கலர் மாறுற மாதிரி செஞ்சிடணும். பூனை கலர் மாறினா அந்த இடத்தை விட்டு ஓடிடு அப்படின்னு ஓவியங்களா சிலைகளா அந்த இடத்தை சுத்தி வச்சிடணும். வார்த்தைகளை விட ஒரு விசுவல் மனிதர்கள் மனசுல அதிகமா பதியும். மூணாவதா அந்த இடத்தை சுத்தி பிரம்மாண்டமான முட்கள் மாதிரி கல் தூண்களை நட்டு வைக்கணும். பார்த்தாலே ஒரு பயம் வர்ற மாதிரி அந்த இடத்தை மாத்திடணும். இப்படி இன்னும் சில யோசனைகளும் சொல்றாங்க. ஆனா அவங்க இன்னொரு கோணத்திலையும் யோசிக்கிறாங்க. மனிதனோட சைக்காலஜி. ஒரு இடத்துல வேலியை தாண்டாத அப்படின்னு எழுதி வச்சா நாங்க இப்படிதான் தாண்டுவோம் அப்படிங்கிறது தான் மனிதனோட குணம். இதனால விஞ்ஞானிகள் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா இதை இப்படியே விட்டுடலாம், இது ஆல்ரெடி சீக்கிரட்டான இடத்துல தான் இருக்கு, இத பத்தி ஏதாவது எழுதி வச்சு அந்த அளவுக்கு அதுல என்ன இருக்கு அப்படின்னு அவங்க திறந்து பார்த்து இதெல்லாம் வேணாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்படி பல விவாதங்கள் போய்கிட்டு இருந்தாலும் இவை எல்லாமே விஞ்ஞானிகள் முன்வைத்த யோசனைகள் தான். நடைமுறையில இது செயல்பாட்டுல இல்ல. எதிர்கால மனிதர்களுக்கு அணுக்கழிவுகள் பற்றிய விழிப்புணர்வை எப்படி கொண்டு போய் சேர்ப்பது அப்படிங்கிற எந்த முடிவும் எடுக்கப்படல. இருந்தாலும் இப்படியே இந்த அணுக்கழிவுகளை
கழிவுகளை விட்டுட முடியாது. இத பத்தி எதிர்கால சந்ததிக்கு தெரியப்படுத்தாம இருக்கவும் முடியாது. வருங்காலத்துல அணுமின் நிலையங்களோட தேவை அதிகரிக்கும். அப்போ அணுக்கழிவுகள் இப்படியே பூமிக்குள்ள புதைச்சி அத பூதம் புதையல் காக்கிற மாதிரி நம்ம காவல் காக்க முடியாது. இப்படியே பூமிக்குள்ள புதைச்சிக்கிட்டே வந்தா ஒரு 5000 வருஷம் கழிச்சு பூமியோட பல இடங்கள்ல தோண்டக்கூடாத பகுதிகள் அதிகமாயிடும். அது பூமிக்கு நல்லதில்ல. அதே சமயம் அணுக்கழிவுகளோட ஆயுளை குறைக்கவும் கண்டுபிடிப்புகள் வரணும். உதாரணமா ஒரு குறிப்பிட்ட அளவு அணுக்கழிவுகளோட ஆயுள் 10,000 வருடங்கள் அப்படின்னா அதை 100 வருடங்களா குறைச்சிட்டா எதிர்காலம் பத்தி பெருசா கவலை கொள்ள தேவையில்லை. அப்படி குறைக்க முடியுமா அப்படின்னு கேட்டா எஸ், குறைக்க முடியும்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. எதிர்காலத்துல இருக்கிற விஞ்ஞானிகள் கண்டிப்பா இப்படியே புதைச்சு வைக்க மாட்டாங்க. அவங்க ஒரு மாஸ்டர் பிளான் வச்சிருப்பாங்க. அதுதான் டிரான்ஸ்மியூட்டேஷன், அதாவது ஒரு தனிமத்தை இன்னொன்னா மாத்துறது. இன்னைக்கு இருக்கிற கழிவு 10,000 வருஷம் கதிர்வீச்ச கக்கும். ஆனா வருங்காலத்துல லேசர் அல்லது பார்ட்டிகல் ஆக்சிலேட்டர் மூலமா அந்த கழிவோட ஆயுள வெறும் 100 வருஷமா குறைக்க முடியும். 10,000 வருஷம் பயப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. அப்படின்னா அதை இப்பவே செய்யலாம். ஆனா இப்ப அதை செய்யறதுக்கு பல சிக்கல்கள் இருக்கு. ஒரு அணுக்கழிவை லேசர் அல்லது பார்ட்டிகல் ஆக்சிலேட்டர் மூலமா அதோட ஆயுள குறைக்கணும் அப்படின்னா அதுக்கு தேவையான மின்சாரம் ரொம்ப அதிகம். அதாவது அந்த அணுக்கழிவுகள் எவ்வளவு மின்சாரத்தை உற்பத்தி செஞ்சதோ அதை விட அதிக மின்சாரத்தை அதை அழிக்கிறதுக்காக நம்ம செலவு பண்ண வேண்டி இருக்கும். லாபத்தை விட நஷ்டம் அதிகம் அப்படிங்கிறது இப்போதைய நிலைமை. இப்போதைக்கு லேப்ல ஒரு சின்ன துண்டு அணுக்கழிவை வேணா இப்படி செஞ்சு பார்க்க முடியுமே தவிர வருஷத்துக்கு உற்பத்தி ஆகிற பல டன் கழிவுகளை இப்படி செய்யற அளவுக்கு நம்ம கிட்ட பெரிய மிஷின்கள் இல்ல. அதுக்கான தொழில்நுட்பம் இன்னும் ஆரம்ப கட்டத்துல தான் இருக்கு. 100% பாதுகாப்பா இதை செய்ய இன்னும் சில வருஷங்கள் ஆகும். எதிர்காலத்துல விஞ்ஞானிகள் அணுக்கழிவுகளோட ஆயுள் காலத்தை பல மடங்கா குறைச்சிடுவாங்க. இல்லன்னா அதை விட ஒரு சூப்பர் ஐடியா அவங்க கிட்ட இருக்கும். அது என்ன ஐடியா? பூமியில இடம் இல்லையா, தூக்கி விண்வெளியில போடு. இதுதான் எதிர்காலத்துல இருக்கிற கடைசி முடிவா இருக்கும். அணுக்கழிவுகளை ராக்கெட்ல ஏத்தி நேரா சூரியனுக்குள்ள தள்ளி விட்டுருவாங்க. சூரியனுக்கு இது ஒரு சின்ன தூசி மாதிரி. ஆனா பூமியில இருக்கிற ஆபத்து மொத்தமா நீங்கிடும். அப்ப இதை ஏன் நாம இப்பவே செய்யக்கூடாது? நாம பூமியில புதைக்கிறத விட அந்த அணுக்கழிவுகளை சூரியனுக்குள்ள தள்ளி விடலாமே. இன்னைக்கு இப்படி செய்யறது ஆபத்து. ஏன்னா ராக்கெட் வழியிலேயே வெடிச்சா ரேடியேஷன் பரவிடும். ஆனா எதிர்காலத்துல ராக்கெட் டெக்னாலஜி இன்னைக்கு இருக்கிறத விட பல மடங்கு வளர்ந்திருக்கும். அப்ப இதை சூரியனுக்குள்ள தள்ளி விடுறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாவே இருக்காது. ஆனா அதை விட சுவாரஸ்யம் என்ன தெரியுமா? இன்னைக்கு நம்ம பூமிக்கடியில புதைச்சு வைக்கிற அணுக்கழிவுகள்ல 90% மேல இன்னும் பயன்படுத்தாத ஆற்றல் மிச்சம் இருக்கு. எதிர்காலத்துல வர்ற விஞ்ஞானிகள் இந்த புதைக்கப்பட்ட அணுக்கழிவுகளை ஒரு யுரேனியம் சுரங்கம் மாதிரி பயன்படுத்தினாலும் ஆச்சரியம் இல்ல. நாம எதிர்கால மனிதனுக்கு எது ஆபத்துன்னு நினைச்சோமோ அதுவே அவங்களுக்கு ஒரு புதையல் போல மாறினாலும் மாறும். நாம ஆபத்துன்னு நினைச்ச இடத்துல அவங்க மைனிங் பண்ணி அந்த பழைய கழிவுகளையே எடுத்து திரும்ப பயன்படுத்தி பல வருஷத்துக்கு தேவையான மின்சாரத்தை தயாரிப்பாங்க. சுருக்கமா சொன்னா இன்னைக்கு நமக்கு பெட்ரோல் டீசல் எப்படி கிடைக்குதோ அவங்களுக்கு அப்போ அந்த அணுக்கழிவுகள் ஒரு பொக்கிஷமா மாறிடும். இங்க ஒரு பெரிய ட்விஸ்ட் என்ன தெரியுமா? இந்தியா இதை இப்பவே செஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்தியா, பிரான்ஸ், ரஷ்யா போன்ற நாடுகள் அணுக்கழிவுகளை எங்கேயும் புதைக்கிறது இல்ல. மாறாக அதுல இருந்து 95% கழிவுகளை எடுத்து அதை ரீசைக்கிள் பண்ணி மீண்டும் மின்சாரம் உற்பத்தி பண்றாங்க. அந்த உயரிய க்ளோஸ்டு ஃபியூல் சைக்கிள் தொழில்நுட்பம் இந்தியா கிட்ட இருக்கு. அணுக்கழிவுகள்ல இருந்து யுரேனியம் பிரிச்செடுத்து அதை மீண்டும் பயன்படுத்துறோம். ஆனா அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு கழிவுகள்ல இருந்து யுரேனியம் பிரிச்சு எடுக்கிறத விட நிலத்தில இருந்து எடுக்கிறது ரொம்பவே விலை குறைவு. அவங்க செலவு மற்றும் லாபத்தை பார்க்கறாங்க. இவ்வளவு ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சு வெறும் லாபத்துக்காக அணுக்கழிவுகளை அமெரிக்கா பூமியில் புதைக்கிறாங்களா? அந்த ஒரு காரணம் மட்டும் இல்ல. அணுக்கழிவுகள்ல இருந்து கிடைக்கும் மூலப்பொருட்களை கொண்டு அணு ஆயுதங்களை தயாரிக்க முடியும் அப்படிங்கிறது தான் அமெரிக்காவோட அச்சமா இருக்கு. இன்னைக்கு நான் ரீசைக்கிள் பண்ண ஆரம்பிச்சா நாளைக்கு மத்த நாடுகளும் இதையே செஞ்சு அணு ஆயுத போட்டியை ஆரம்பிச்சிடுவாங்க அப்படிங்கிறது தான் அமெரிக்காவோட மிகப்பெரிய அச்சமா இருக்கு. அதனாலதான் நாங்க ரீசைக்கிள் பண்ணி யாருக்கும் முன்மாதிரியா இருக்க மாட்டோம் அப்படின்னு அவங்க ஒரு கொள்கை முடிவை எடுத்திருக்காங்க. இந்த ஒரு அரசியல் காரணம் தவிர அமெரிக்க விஞ்ஞானிகள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ரீசைக்கிள் பண்ணும்போது திரவ கழிவுகள் உருவாகும். அதை கையாள்றது ரொம்ப ரிஸ்க். அதுக்கு பதிலா அந்த வேஸ்டேஜ ஒரு தடிமனான பெட்டியில போட்டு புதைச்சிட்டா அது சாலிடா இருக்கும், எங்கேயும் கசியாது. அதுதான் அதிக பாதுகாப்பு அப்படின்னு அவங்க நம்புறாங்க. ஆனா இந்தியா இந்த திரவ கழிவுகளுக்கும் ஒரு சொல்யூஷன் வச்சிருக்காங்க. அமெரிக்கா பயப்படுற மாதிரி இந்த திரவத்தை அப்படியே வைக்கிறது ஆபத்து அப்படிங்கறதால இந்தியா அந்த ஆபத்தான திரவத்தை ஒரு அழகான கண்ணாடி பாறையா மாத்தி ஒரு ஹைடெக் லாக்கர்ல வச்சு பூட்டிடுறாங்க. அங்க அது ஒரு 50 வருஷம் நிம்மதியா தூங்கும். அந்த 50 வருஷ காலத்துல அந்த அணுக்கழிவுகளோட வெப்பமும் ஆரம்பத்துல இருந்த பயங்கரமான கதிர்வீச்சும் பெருமளவு குறைஞ்சிருக்கும். கண்ணாடி பாறைகள் ஓரளவுக்கு வர குளிர்ந்த பிறகு அதை அப்படியே நிரந்தரமா பூமிக்கு அடியில புதைக்க ஏற்பாடு செய்வாங்க. இங்கதான் ஒரு பெரிய சயின்ஸ் ட்விஸ்ட் இருக்கு. 50 வருஷம் கழிச்சு வர டெக்னாலஜி மூலமா அந்த கண்ணாடி பாறைக்குள்ள மீதமுள்ள அணுக்கழிவுகளையும் பயன்படுத்தும் அட்வான்ஸ்டு ரியாக்டர்ஸ் வளர வாய்ப்பு இருக்கு. நாம அணுக்கழிவுகள்ல இருந்து 95% ரீசைக்கிள் பண்ணிட்டு மிச்சம் இருக்கிற திரவ கழிவை கண்ணாடி பாறையா மாத்திடுறோம். அதுல இருந்து வர்ற கதிர்வீச்ச பெருமளவு குறைச்சிடுறோம். அதை எதிர்காலத்துல நிலத்துல புதைக்கலாம், இல்ல டெக்னாலஜி வளர்ந்திருந்தா அதையும் கூட ரீசைக்கிள் பண்ணிக்கலாம். நேரடியா பூமிக்கடியில புதைக்கிறத விட இந்த ரீசைக்கிள் ப்ராசஸ் இன்னும் கூடுதல் பாதுகாப்பு மற்றும் பொறுப்பான செயல்முறையா கருதப்படுது. எதுவா இருந்தாலும் அணுமின் உற்பத்தி அப்படிங்கிறது சர்வதேச பாதுகாப்பு விதிமுறைகளின் படி மிக கவனமா செயல்பட்டா இதுல இருக்கிற ஆபத்துகளை தவிர்த்து பூமியின் எதிர்கால மின்சார தேவையை தாராளமா பூர்த்தி செய்யலாம். ஏன்னா பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு
பயன்பாடு இன்னும் சில வருடங்கள்ல வர ஆரம்பிச்சிடும். இப்பவே பலர் எலக்ட்ரிக் வாகனங்களை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அப்போ மின்சார உற்பத்தியும் அடுத்த கட்டத்தை நோக்கி போகும் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாதது. அணுமின் உற்பத்தி சக்தி வாய்ந்தது, அதே நேரத்துல ஆபத்தும் இருக்கு. அதனால அதை பாதுகாப்பா கையாள்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அணுக்கழிவுகளின் ஆயுட்காலத்தை பல மடங்கா குறைக்கும் அணுக்கழிவுகளை ரீசைக்கிள் பண்ணி மின்சாரம் உற்பத்தி பண்ணும் தொழில்நுட்பங்கள் வளரணும். அணுக்கழிவை புதைச்சி வைக்கிறது தான் சரியான தீர்வா, இல்ல ரீசைக்கிள் பண்றது நல்லதா? 10,000 வருடங்களுக்கு பிறகு இந்த அணுக்கழிவை நம்ம சந்ததி எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. இது போன்ற வரலாற்றில் மறைக்கப்பட்ட மர்மங்களை தெரிஞ்சுக்க வேதேஸ் எக்ஸ்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.